ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பால்ஸ் அக்வாட்டிக்ஸ். கைஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். என்னென்னா, நம்ம இன்றைக்கி வந்து கௌராமி வந்து ப்ரீட் பண்ண போகிறோம். ஸோ அதோட டப் செட்டப் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது முறையாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஃப்யூச்சரில் எந்த வீடியோஸ் போட்டாலும் அது உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஸோ வாங்க கைஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த டப்பில் தான் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து தண்ணிலாம் வந்து பிடிச்சி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள் வாட்டர் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ஷலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் சன்லைட் பட்டுக்கிட்டே இருக்க அப்படின்ற அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் வந்து நல்லா க்ரீனாக இருக்குது. நல்லா தண்ணி வந்து மெச்சூரான வாட்டர் தான் வந்து நம்ம கௌராமிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ப்ரீடிங் பர்பஸ்க்காக. ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் அந்த ரேஷியோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு டப் செட்டப் கொடுக்கறது அப்படின்றது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா கௌராமி வந்து நம்ம கிளாஸ் டேங்க்கில் நம்ம ப்ரீட் பண்ணுறதை விட இந்த மாதிரி டப் செட்டப் அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ஃபீல் பண்ணும். ஸோ டெஃபினட்டாக 100% அதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ராக் சால்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லை பாக்டீரியல் ஃபங்கஸ் அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ தட் நம்ம கௌராமி ப்ரீடிங்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அண்டு சால்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாக்டாக வந்து நான் உங்களுக்கு அந்த அளவு சொல்லலை. ஸோ மேக்ஸிமம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ தட் வந்து இந்த மாதிரியான டப்புக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ என்னோடய பழைய டேங்க்கில் இருந்தது நான் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். மணி பிளான்ட்டு வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். மணி பிளான்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல வாட்டர் ப்யூரிஃபையர். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பபுள்னஸ் கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கௌராமிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் கௌராமிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டென்ஸ்டாக இருக்க அந்த மாதிரியான வாட்டர் பிளான்ட்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா பபுள் நெஸ்ட்டே கட்டும். அங்கே தான் நல்லாவும் ப்ரீடும் ஆகும். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ பிளான்ட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அதுக்காக ஃபிஷ்ஷு ஸ்விம்மே பண்ண முடியாத அளவுக்குலாம் வந்து பிளான்ஸ் சேர்க்கக்கூடாது. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிளான் சேர்த்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த பர்டிகுலர் பிளான்ட்டையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் கேபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் நம்ம ஏரியா குளத்தில் கொஞ்சம் கிடச்சிது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து என்னோடய டப்பில் வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கௌராமி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பபுள்னஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அவங்களும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூட்ஸ்லாம் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்திருக்கு இந்த மணி பிளான்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ க்ரோத் அப்படின்றதும் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு மாதிரி செட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் என்னால் வந்து கரெக்டாக அதை வந்து இது பண்ண முடியல. ஆக்சுவலாக டப்பில் இருந்து நான் வெளியே மணி பிளான்ட் நான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். பட் ஆனால் வந்து நம்ம டப்புக்குள்ளவே வந்து இன்செர்ட் பண்ணி வைக்கிறது நல்லது அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தட் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பிளான்ஸ் படறி இருக்கும். ஸோ கௌராமி பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பர்டிகுலர் இடத்துல தான் அவங்க வந்து பபுள்னஸ் கட்டுவாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அவங்க எங்கே வேணால் கட்டுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து குளத்தூர் போயிருக்கும் போது அங்கே ஃபாக்ஸ்டெயில் பிளான்ஸ் கொஞ்சம் கிடச்சிது. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்டு நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்டிஷன் பண்ணிட்டேன். நல்லா க்ரீனிஷாக இருக்கிற அந்த மாதிரியான பிளான்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே நான் டேங்க்கில் வந்து அதாவது இந்த டப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக நான் ஸ்ப்ளிட் பண்ணியே போட்டுட்டேன். ஸோ ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபாக்ஸ்டெயில் பிளான்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். அண்டு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து கொஞ்சம் செக்யூர்டாக நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ மேலே வந்து அவங்க பபுள்னஸ்லாம் கட்டும் போது ஒரு நேச்சுரல் செட்டப் இருக்கும். அண்ட் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறதுனா நம்ம நேச்சுரலில் தான் நம்ம ப்ரீட் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு பிளான்டேஷன் டப்பை வந்து நம்ம செட் பண்ணி கொடுக்குறோம் கௌராமிஸ் பொறுத்த வரைக்கும். கௌராமிஸ் பொறுத்த வரைக்கும் சேம் லைக் நம்ம பீடாஸ் மாதிரி தான் வந்து நம்ம ப்ரீட் பண்ணுவோம். பட் ஆனால் பீடாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்லே பண்ணும்போது எக்லாம் வந்து கீழே விழும். ஃபீமேல் அண்ட் மேல் ரெண்டுமே வந்து எக்கு கொண்டு போய் பபுள்னஸில் வந்து வைப்பாங்க. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும்.
அதே மாதிரி பெண்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் எக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே விழாது. எக்கு கீழே விழுறதுக்கு முன்னாடி எல்லா எக்குமே வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். டைரெக்டாக வந்து அந்த பர்டிகுலர் பபுள் நெஸ்ட்லேயே போய் ஒரு எக்ஸாக போய் தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கௌராமியாக பபுள் நெஸ்ட் வந்து நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சக்ஸஸ் ரேஷியோவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் செலக்ட் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து இங்கே ஆக்சுவலாக நம்ம 2 பேர் வாங்கியிருந்தோம்னு நான் சொன்னேன். ஆனால் இதில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து 3 ஃபீமேல் ஒரே ஒரு மேல் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எந்த ஃபீமேலை நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 3 ஃபீமேலுமே நல்ல எக்லோடடாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் எனக்கு எந்த ஃபீமேலை நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு இங்கே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஃபுட்டெல்லாம் நல்லா எடுத்து கொஞ்சம் ஒரு ஃபீமேல் வந்து நல்ல எக்லோடடாக இருந்தது அந்த மற்ற ஃபீமேல்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த ஃபீமேல்ஸை நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா இவங்களை வந்து கையில் பிடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா நம்மளோட ஆயுதத்தை எடுத்துட்டேன். ஸோ அது என்ன அப்படின்னா நம்மளோட நெட்டு தான். ஸோ நம்ம வந்து நெட்டில் மட்டும்தான் இவங்களை வந்து பிடிக்க முடியும். ஏன்னா கையில் பிடிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா இவங்க கண்டிப்பாக ஜம்ப் பண்ணி வெளியே குதிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து இவங்களை வந்து நெட்லேயே நான் பிடிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் இவங்களை நெட்டில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா மற்ற ஃபிஷ்ஷஸையும் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எந்த வகையிலுமே வந்து ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவே வந்து இதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் அவன் வந்து நெட்டுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தூக்கியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபீமேல் கைஸ். ஸோ உங்களுக்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது இதில் கொஞ்சம் ஈஸி தான். பட் ஸ்டில் வந்து நான் உங்களுக்கு இதில் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து ப்ரீடிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோன்னா, நல்லா வயிறு நல்லா செம்ம குண்டாக இருக்கும். மேல் கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் அதோட பெருசாக இருக்கும். அண்ட் ஸ்டொமக் நல்லா பல்ஜ்டாக எக்லோடடாக இருக்கும். அண்ட் இவங்களோட டார்சல் ஃபின் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளண்ட்டாக முடிகிற மாதிரி இருக்கும். அதாவது சி ஷேப்பில் முடிகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வச்சு கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது ஈஸி ப்ராசஸ் தான். ஈவன் பிகினர்ஸ் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பேரண்ட்ஸோட அட்வைஸோடு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே நம்ம பிடிக்க போகிறோம். ஸோ மேல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துடலாம். ஸோ ப்ராப்ளமே இல்லை. பட் ஆனால் என்ன ஒன்றுனா மேல் தான் வந்து பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. நான் ரொம்ப நேரமாக வந்து இந்த நெட்டை வச்சு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் உள்ளே வரமாட்டேன்னிட்டான். ஸோ ஃபீமேலாவது ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக எடுத்துடும். பட் ஆனால் மேலே பிடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஈவன் உள்ள பிளான்ஸ்லாம் அப்படின்னு இருக்கிறதால அதையும் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மற்ற ஃபிஷ்ஷஸும் இதனால் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்றதால வந்துட்டு நான் வந்து ரொம்பவே பொறுமையாக தான் அதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்டு எப்படியோ வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்து கடைசியாக வந்து நான் மேலேயும் வந்து நான் பிடிச்சிட்டேன். ஸோ அந்த மேல் வந்து உங்களுக்கு எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், மேல் அண்ட் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது. ஸோ நான் உங்களுக்கு வந்து டேங்க்லேயும் வந்து நான் உங்களுக்கு, அதாவது கிளாஸ் டேங்க்லேயும் நான் உங்களுக்கு இதில் போட்டு காமிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக வந்து இந்த மேலையும் நம்ம பிடிச்சி எடுத்துட்டோம். ஸோ மேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டார்க்காக இருக்கும். அதாவது ப்ரீடிங் ஸ்டேஜ்லாம் வந்து போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்கும். அண்டு அவங்களோட உடம்பு பார்த்திங்கன்னா வந்து எக்லோடடாலாம் இருக்காமல் ரொம்பவே மெலிசாக இருப்பாங்க இவங்க பார்க்குறதுக்கு. டாப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு சோர்ஸ் என்ன அப்படின்னா, இவங்களோட டார்சல் ஃபின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதாவது அந்த ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சி ஷேப்பில் இருக்கும், பிளண்ட்டாக முடியும். இவங்களது வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து ஷார்ப்பாக முடியும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். நான் உங்களுக்கு கிளாஸ் டேங்க்லேயும் நான் உங்களுக்கு போட்டு விசிபிளாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும் எது மேல் எது ஃபீமேல்ன்றது. ஸோ முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து மேல், சரிங்களா? அண்ட் பின்னாடி இருக்கிறது ஃபீமேல். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க கொஞ்சம் வரமாட்டுறாங்க. ஸோ இந்த சைடு வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து ஃபீமேல் முன்னாடி வந்திருக்கு, சரிங்களா? ஸோ இதை நம்ம டைரெக்டாகவே நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து
இது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆன ஃபிஷ்ஷு தான். ஸோ நம்ம புதுசாக நம்ம ப்ரீட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி மேல் அண்ட் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கிறதால ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆக்சுவலாக இதோட கண்டினியூஷன் ஆஃப் த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். ஸோ இது வந்து பார்ட் 1 தான். ஸோ இது வந்து எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுது, நடுவில் நான் உங்களுக்கு ஷார்ட் ஃபீட்ஸ்லேயும் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பபுள் நெஸ்ட் ஒன்ஸ் கட்டின பிறகும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் வரக்கூடிய நாட்களில் வந்து இதோட அப்டேட்ஸ் அண்டு ப்ரைஸ்லாம் வந்துட்டு அவங்க எப்படி க்ரோ பண்ணலாம், அவங்களுக்கு என்னென்னலாம் ஃபுட்டு கொடுக்கலாம், அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்னலாம் இவங்களுக்கும் நம்ம ஃபீட் பண்ணுறது டே பை டே அப்படின்ற விஷயத்தையும் 1 by 1 நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டே டியூன்டாக இருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.